ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் இப்போ எங்கே இருக்கேன்னாக்கா, இது வேளாங்கண்ணி தூத்துக்குடி ரூட்டில் இருக்கேன். நாங்கள் வேளாங்கண்ணிலேருந்து தூத்துக்குடிக்கு கிளம்பியாச்சு. காலையில் 7:30க்கு இப்போ 7:30 மணி ஆக்கு நாங்கள் ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணி கிளம்பிட்டோம். இப்போ ஒரு 8:10 ஆகுது. நான் திருத்துறைப்பூண்டி தூத்துக்குடி அந்த ரூட்டில் தான் இருக்கேன். ஒரு நல்ல ஒரு சீனரி பார்த்தேன், அதான் இங்கே நிற்க வச்சேன். இங்கே பாருங்கள், என் பின்னாடி தெரியுது ஒரு சின்ன ஏரி மாதிரி இருக்குது. அங்கே கம்ப்ளீட்டாக தாமரை குளம். இந்த குளம் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக தாமரைப்பூ இலைங்க பாருங்கள். ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கே காலையில் கண்ணுக்கு ஒரு குளிர்மை தரக்கூடிய ஒரு காட்சி இது. நாங்கள் இப்போது நேராக ஒரு காரை நிற்க வச்சுட்டு இருக்கேன். போயின்னு இருக்கோம். இப்போது நேராக தூத்துக்குடிக்கு போயின்னு இருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 275 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இது மைல் ஸ்டோனில் பார்க்கலாம். வழியில் எதனா நல்ல காட்சி இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். என் வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுசாக பாருங்கள். நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவாக இருக்கும். இது எல்லாம் காட்டுறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே முன்னாடி ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தெரியுது. அங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஸ்டாப் பண்ண போகிறேன். பெட்ரோல் பங்க் லெஃப்ட் சைடில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்ப் தான் இவ்வளோ நேரம் பார்த்துன்னு வந்தேன். இந்த சைடு இந்த பக்கம் இருக்கு. பெட்ரோல் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வழியில் நல்ல காட்சிங்கள்லாம் இருந்தாக்கா உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 சைடும் வயல்வெளியாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு வழி இது. அவ்வளோ சீனிக் பியூட்டியாக இருக்குது. நான் அந்த சைடில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சைடில் பாருங்கள், கம்ப்ளீட்டாக வயல்காடுங்க தான். இதுலேயே சைடில் எல்லாம் பர்ஷன் இதுலேயே பாரு சைடில் சூப்பராக இருக்குது பாருங்கள். சைடு வியூ இது. நுங்கு இல்லை, இது இங்கெல்லாம் நுங்கெல்லாம் இங்கே நிறைய கிடைக்கும். ஓ, இங்கே பாருங்க. இங்கே தண்ணிக்கு சாமங்களா? தண்ணிக்கு கஷ்டமா? ஏன் இப்படி தண்ணி நிறைச்சி வச்சிருக்கீங்க? தண்ணி நிறைச்சி வச்சிருக்கீங்க அப்படியா? இல்லை, இங்கேருந்து கஷ்டமா தண்ணி கிடைக்கிறதுக்கு? ஓ, தூரம் எடுத்துகிட்டு போகணுமா? அப்படிங்களா? ஓ, அங்கே வீடுங்கள்லாம் அங்கே தூரம் இருக்குது. அதனால் இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு குடத்தில் நிறச்சி ஒரு குடமாக எடுத்துகிட்டு போகணும். இது
முத்துப்பேட்டைன்ற இடம். இது ஆலங்காடு மெயின் ரோடா இது. அந்த இடத்துல தான் இந்த காட்சியை நான் பார்த்தேன். அங்கேருந்து அந்த அம்மா கிட்ட கேட்டிருந்துக்கு அந்த அம்மா சொன்னாங்க, இங்கேருந்து நிறைய தூரம் தண்ணி எடுத்துகிட்டு போனோம், அங்கே வசதியெல்லாம் தண்ணி வசதியெல்லாம் இல்லை, அதனால் இங்கே தண்ணி நெரிச்சிட்டு கொண்டு போகணும்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி ஒரு ரயில்வே ட்ராக் வந்து இது முத்துப்பேட்டைன்ற இடம் ஒரு டவுன் இருக்குது. அந்த டவுனு ஆன உடனே இந்த ஒரு ரயில்வே கேட்டு வந்து இதை கிராஸ் பண்ணி நம்ம ஹைவேக்கு போனோம். இதெல்லாம் முத்துப்பேட்டை தான். இது எல்லாம் கூட முத்துப்பேட்டை டவுன் ஆன பிறகு இந்த ரயில்வே கேட்டு தூத்துக்குடிக்கு நேராக போனோம். பாருங்க, இந்த போர்டு போட்டிருக்காங்க. இப்போ ஹைவே கனெக்ட் ஆகுது. இது நம்ம கிராமத்து உள்ளே போய் வெளியே வந்திருக்கோம். இப்போ ஹைவே வந்து ஜாயின் ஆகிட்டோம். நேராக இப்போ போனோம். அந்த வண்டியை இந்த பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் தூத்துக்குடி போகிற ஹைவே. இது வந்து பாருங்கள், இந்த சைடும் பாருங்கள், இது ரெண்டு சைடும் பனம் தோப்புங்க. பாருங்கள், நுங்கெல்லாம் எவ்வளோ ஆய்க்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நுங்கெல்லாம் விளைஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். ஃபுல் பனம் தோப்பு இதெல்லாம். பாருங்க, இதெல்லாம் பனை மரங்கள். இங்கே பாருங்க, இந்த பனை மரத்தில் எவ்வளோ காய்ச்சி இருக்குன்னு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாக பாருங்க, இதெல்லாம் நுங்கு. பாருங்க, நுங்கு தோப்பு. இதெல்லாம் ஃபுல்லு நுங்கு தோப்புங்க ரெண்டு சைடும். இங்கே பாருங்க, இங்கே தான் இது. இங்கே பாருங்க, ரெண்டு சைடும் ரோடுக்கு ரெண்டு சைடும் பனம் மரத்துது தோப்புங்க. பாருங்க, இது இந்த சைடு போனால் ராமநாதபுரம், அந்த சைடு போனால் தூத்துக்குடி, இது குளத்தூர். பாருங்க, இங்கே நான் நின்று இருக்கிறது இங்கேருந்து குளத்தூருக்கு 2 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே தான் இந்த தோப்புங்கெல்லாம் இருக்குது, குளத்தூர். இந்த காட்சியை உங்களுக்கு காட்டணுன்னு தான் வீடியோ பண்ணின்னு இருக்கேன். இந்த சைடு ராமநாதபுரம், இந்த பக்கம் போனாக்கா இது தூத்துக்குடி வருது. இந்த ஹைவேக்கு ரெண்டு பக்கமும் இது பனைமரங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் பனைமரங்க. இங்கே பாருங்கள், என் பக்கத்துலேயே எப்படி இருக்குது பனைமரங்க. ஒரு குடிசை மாதிரி பண்ணியிருக்காங்க. அது கூட இது வீடு மாதிரி தெரியுது. அது கூட பனை ஓலையில் பண்ணியிருக்காங்க. பாருங்க, கட்டல் பாருங்க, கட்டல். இங்கே வந்து யாரோ பார்ட்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க.
இங்கே அந்த பிளாஸ்டிக் ஒயரில் மாட்டிய கட்டில் இருக்குது. வேறு கேம்ப் ஃபயர் மாதிரி பண்ணி அனந்தோப்பு இல்லை உள்ளே தூத்துக்குடியில் ஒரு அதிசயமான காட்சியை கண்டோம். இது பாருங்க, உப்பு பண்ணுற இடம் இது. இது வந்து உப்பு விவசாயம். இது பாருங்க, அந்த சைடெல்லாம் கூட்டமாக நிறைய கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க. உப்பு இந்த தண்ணியில் தான் அது உப்பெல்லாம் பண்ணுறது. இருங்க, அங்கே கிட்ட போய் காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, இதெல்லாம் உப்பு விவசாயம். இது பாருங்க, இங்கெல்லாம் அதோட தண்ணி தான் இது. இப்படி தான் உப்பு ஷாய் இங்கே வந்து ஷாய் யாரும் போக முடியாது. இங்கே பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து தண்ணி எல்லாம் வேப்பரைஸ் ஆகி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி உப்பு ஆகி வருது பாருங்க. பாருங்க, உப்பாகி வருது. இது கிட்ட போய் காட்டுறேன். இவங்க உப்பு பாருங்க, எவ்வளோ பெரிய பூம்பாரம் மாதிரி கூட்டி வச்சுட்டு இருக்காங்க. பாருங்க பாருங்க, கடல் தண்ணியை உப்பாக பண்ணுற விதமாக இது. பாருங்க, இந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் சூரிய வெளிச்சத்தில் தண்ணியெல்லாம் வேப்பரைஸ் ஆகி போயிட்டதுக்கப்புறம் இது உப்பாக மாறுது. அதுதான் இது. இல்ல பரவாயில்ல, இல்ல தண்ணி ஆமா. இது தூத்துக்குடி சைட்ல தான் இந்த உப்பு உற்பத்தி பண்ற. ரைட்டு, ரொம்ப நல்லா இருக்கு இது பார்க்கறதுக்கு, ஆச்சரியமா இருக்கு. சரிங்க, ஓகே. இந்த பைப்பு வழியாக கடல் தண்ணியும் போர்வெல் தண்ணியும் இங்கே சப்ளை ஆகுது. வேறு இந்த இடத்துல வருது. அது வந்து அப்புறமா இந்த இடத்துக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது வரும்போது 5 டிகிரி 6 டிகிரி டெம்பரேச்சரில், அப்புறம் அது வற்றி அந்த சைடுக்கு போகும்போது அது 23 டிகிரியாக மாறுது. அப்போ தான் அது உப்பாக உற்பத்தி ஆகுது. அதான் இப்போ வேலைக்காரங்கக்கிட்ட பேசுனதில் தெரிஞ்சுக்கிறது. அங்கே நம்ம அலோடு இல்லை, பர்மிஷன் இல்லை அது கிட்ட போகிறதுக்கு. அதனால நாங்கள் மறுபடியும் திரும்பி போயிட்டு இருக்கோம். இங்கே கூட்டி வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள், உப்பெல்லாம் இங்கே கூட்டி வச்சுருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் கவர் பொதிஞ்சு கூட்டி வச்சுருக்காங்க. இதுதான் உப்பாக மாறுது. இதுதான் வத்தி உப்பாக மாறக்கூடிய இந்த சாயில். கூட்டி வச்சிருக்கிறதெல்லாம் எல்லாம் உப்பு தான் பாருங்கள். அந்த எண்டு வரைக்கும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாரு, அதெல்லாம் உப்பு தான்.
தூத்துக்குடி நம்ம மெயின் டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. பாருங்கள், இந்த பில்டிங்கில் தான் நம்ம ஒய்ஃபோட சிஸ்டர் வீடு இருக்குது. இங்கே தான் வந்திருக்கோம். நாங்கள் வேளாங்கண்ணிலேருந்து நேராக தூத்துக்குடிக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். பாருங்க, இது இங்கெல்லாம் மயிலுங்க நடமாட்டம் ஜாஸ்தி, மயிலுங்க சத்தம் கேட்குது. அப்புறம் இங்கே எப்படியெல்லாம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எங்கே போகிறோம் என்னறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அப்போது இந்த வீடியோவை இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுரேஷ் டிராவலாகர். என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தொடர்ந்து என் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் ரிலேட்டிவ்ங்கக்கிட்டலாம் இது ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு உங்கள்கிட்டேருந்து வேணும். அதனால் நிறைய வியூஸ் அதிகமாகிறதுக்கு நான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you.